கடவுள் கன்னியிடமிருந்து பிறந்து மனிதனானதால் கிறிஸ்து பிறப்பு விசுவாசத்தின் விழா எனவு. கடவுள் தம்முடைய ஒரே மகனை நமக்கு கொடுத்ததால் இது ஓர் அன்பின் விழா எனவு. குழந்தை இயேசு நம்மை நம்பிக்கையால் நிரப்பி நம்மை அமைதியின் தூதர்களாக மாற்றுவதால் இது நம்பிக்கையின் விழா எனவு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இரவு திருப்பலி மறையுரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்து பிறப்பின் மூலம் வெளிப்படும் இந்நற்பண்புகளை இதயங்களில் கொண்டு இருளை குறித்து அச்சம் கொள்ளாமல் ஒரு புதிய நாளின் விடியலை சந்திக்க நாம் புறப்படுவோம் எனவும், மனித குலத்தின் நீண்டகால தேடல் ஒரு குழந்தையாக வரலாற்றில் நுழையும் உண்மை ஒளியான இயேசுவின் பிறப்பில் நிறைவேறுகிறதெனவும் குறிப்பிட்டார். அத்துடன் மீட்பு அதிகாரத்திலோ புகழிலோ அல்ல, பணிவில் வெளிப்படுகிறதென சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இயேசுவின் வழியாக கடவுள் நமது பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நபரையும் குணப்படுத்தும், மீட்டெடுக்கும் மற்றும் மதிக்கும் ஓர் அன்பில் தம்மையே நமக்கு தருகிறார் எனவும், மனிதராக மாறுவதன் வழியாக கடவுள் ஒவ்வொரு நபரின், குறிப்பாக ஏழைகள், வலு குறைந்தவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் அளவற்ற மதிப்பை வெளிப்படுத்துகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மனிதருக்கு மதிப்பில்லாத இடத்தில் கடவுளுக்கு இடமில்லை என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், கடவுள் மனித குலத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னை தாழ்த்தி மனிதர்களுக்கு பணியாற்றும் வழியை தேர்ந்தெடுத்தார் எனவும், உண்மையான அமைதி வலிமையினால் அல்ல, மாறாக கிறிஸ்துவில் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கும் அன்பின் வழியாக வருகிறதெனவும் சுட்டிக்காட்டினார்.